எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா உன்னோடு உன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வில்லேந்தி பொறுத்து என் மீது எய்தானம்மா அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா மாதங்கள் 12 குளிரல்லவா மேகங்கள் இல்லாத வானில்லையே எப்போதும் நான் இல்லையே மேகங்கள் இல்லாத வானில்லையே நீ இன்றி எப்போதும் நான் இல்லையே உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக அதோ வாராண்டி வாராண்டி வெள்ளேடி என் மீது அம்மம்மா ஏதேதோ சொன்னானம்மா வாழைப்பு பெண்ணாக வடிவானதோ வாழைப்பு சுகமாக வருகின்றதோ வாழைப்பு பெண்ணாக வடிவானதோ வாழைப்பு சுகமாக வருகின்றதோ என்னாலும் உண்மை நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா என்னாலும் உண்மை நீ பொன்னல்லவா எழுதாத கதை சொல்லும் கண்ணல்லவா உன்னோடு ஒன்னாக கண்ணோடு கண்ணாக வாங்கம்மா வணக்கம்மா வணக்கம்மா தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் வாங்கம்மா வணக்கம் வணக்கம்மா யார் இந்த பெண்ணு புதுசா இல்லம்மா நான் தான் புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கேன் அண்ணே என்னது அப்ப இந்த பிள்ளை நான் வந்து இது இவ வந்து அந்தரங்கம் இது அவுட்டராடி அது அங்க வை நான் சங்க வை அதெல்லாம் இருக்கட்டும் அப்பாவை சந்திச்சீங்களா அம்மா அப்பா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா அப்பாவெல்லாம் ஏமா இம்புட்டு பேர் குட்டியாந்துருக்கான் அப்பாவையும் குட்டியாந்து வேணாம் நேரத்தை போக்க வேணாமே அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா வேணான்னு சொல்லியாச்சு கருத்து சொல்லிட்டாரு சரி பறவை சொல்லியிருக்காருமா ஆமா ஆமாண்ணே பறவைகளை வந்த உடனே விரட்டினா நல்லா இருக்குமா அது முடியாது கொஞ்சம் ஆடி பாடி அப்படி விளையாண்டுட்டு அப்புறமா ஏன் கையை கோக்காம பேச தெரியாதா இல்ல 1க்கு 2 இருக்கு இங்க வானே இங்க வா சரிண்ணே என்ன சொல்றேன் நான் தங்கச்சி சரி அடிக்கடி ஞாபகப்படுத்தி கரும அங்கிட்டு போங்க ஆபத்துக்கு அங்கிட்ட போய் நிக்கலாம் போல இருக்கு அதனால அண்ணே நீ உள்ள பேசுற மாதிரி எங்கேயும் பேசுறடி சரி அதெல்லாம் இருக்கட்டும் அப்பா உங்களையா அப்பா கண்ணுங்கிறதுமா காவலுக்கு போட சொன்னாங்க இந்த காவலை கொஞ்சம் மரம் கட்டி வைக்கிறோம் கொஞ்ச நேரம் ஆடி பாடி விளையாடுறோம் அப்புறமா காவலை பார்க்கலாம் முடிவு பண்ணியாச்சு இந்த இடத்தை பார்த்த உடனே என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குனே அடியே உனக்கு எப்படி இருக்கு எனக்கு மட்டும் இவளுக்கு மாதிரி இருந்துச்சுன்னா இருந்திருந்தா ஆண்டவே அது ஒண்ணுதானே குறை வச்சுட்டா நான் மும்பை போக போறேன் எதுக்கு அறுத்தெறியா போறான் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டேன் அதைத்தானே எதிர்பார்ப்பேன் சரி உங்க மனசு எப்படி இருக்கு அண்ணே உனக்கு எப்படி இருக்கு எல்லாரும் மனசே கேக்குறேன் உன் மனசு எப்படி இருக்கு எனக்கு பின்னு இருக்குடா மேடை எப்பேற்பட்ட மேடைங்கிறது எல்லாருக்குமே தெரியும் நிஜமா? ஏன்னா இந்த மாதிரி மேடையில் நின்னுக்கிட்டு இந்த மாதிரி அசிங்கமான பேச்சுகள்லாம் பேசக்கூடாது அம்மா சரிங்களா அம்மா அசிங்கம் பேசுறமா நாங்களா ஆமா அப்பதான் நீங்க பேசுனீங்கன்னே என்ன பேசுனேன் அதாவது நீங்க 3 பேர் நிக்கும் போது கூட அதை பேசலாம் அது தவறா தெரியாது அது ஒரு நகைச்சுவையா போயிடும் ஆனா அந்த இடத்துக்கு ஒரு வள்ளின்னு ஒரு பொண்ணு வந்து நிக்கும் பொழுது அவங்களுக்காக கொஞ்சம் மரியாதை கொடுக்கணுமா இல்லையா இத்தனை வருஷம் அனுபவம் கலைமாமணி பட்டம் கிடைக்க போகுது இந்த சமயத்துல நீங்க இப்படி பேரை கெடுத்துக்கலாமா இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்ப என்னைய பத்தி இவ்வளவு விஷயம் இப்ப நான் என்ன சொன்னேன் சந்தோஷமா இருக்குன்னு அவங்க ஆனந்தமா இருக்குன்னாங்க இவங்க மகிழ்ச்சியா இருக்குன்னாங்க நீங்க என்ன சொன்னீங்க சொல்லலாமா அப்படி அசூசியம் பேசலாமா ஏம்மா தப்பா எடுத்துக்கிட்டா தாமா தப்பு தப்பு தப்பா எடுத்துக்கலாம்னா தப்பு தப்பே கிடையாது நான் வின்னு இப்ப நான் கேட்டதுதான் தப்போ இல்லம்மா ஏம்மா இந்த இடத்துக்கு வந்து எங்கேயும் போய் நம்ம தோத்தம் இருக்க கூடாதுமா எங்க போனாலும் பின் பின் பின்னு வின் பண்ணிட்டு
போயிட்டு இருக்கணும். அந்த விண்ணுல ஓஹோ, நீங்க அந்த விண்ண சொன்னீங்களா? உங்களுக்கு நான் இந்த பொத்தா முதல்ல விண்ணுன்னா வேற எதையே சொல்றீங்களோ நான் நினைச்சிட்டேனே. அந்த நினைப்பே நமக்கு வேண்டாம், இருக்கவே கூடாது. இடத்த பார்க்கும்போது எல்லாரும் மனசு சந்தோஷமா இருக்கு. மனசு எப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லுவோமா? இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. இலைமறைவில் இரு கனிகளும் அங்கே அங்கே கனிந்தன. இரு கண்கள் சொல்லும் ரகசியம், நீ தெய்வம் தந்த அதிசயம். இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே இங்கே பறந்தன. வெள்ள நீரோட்டமும் ஆகாய பூப்பந்தல் தேரோட்டமும் மானாக கரிமானாக பார்த்தன ரசித்தன ஓராயிரமே. இரு பறவைகள் மலை முழுவதும் இங்கே எங்கே பறந்தன. அவர் போல நான் காண்கிறேன், அங்கங்கனை போல அவர் காண்கிறார். நீ இல்லோ இனி நான் இல்லோ, அழிக்கவும் பிரிக்கவும் முடியாதம்மா. இரு பறவைகள் மலை முழுவதும் எங்கே எங்கே பறந்தன. இலை மரபில் இரு கனிகளும் அங்கே அங்கே கனிந்தன. இரு கண்கள் சொல்லும் ரகசியம், நீ தெய்வம் தந்த அதிசயம். அந்த இடம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல அவசரமா வருதுன்னா ஐயா இங்க பாருங்க. என்னடி இது? நெசமாவே போயிட்டாங்க, கர்மம் முடிச்சு. என்னடி இது? மேடை நாராஜி முடிச்சு போயிட்டு வா. நீ குத்த வச்சுப்பாங்க. ஐயே கருமை, இது என்ன சொட்டு சொட்டுன்னு வடியுது? போயிட்டு வா. ஏல பொம்பளை ஆத்திரத்தை அடக்குனாலும் மூத்திரத்தை அடக்க முடியாது அறிவனால. போயிட்டு வா. ஏண்டி அது என்ன பொது சொத்தா? அங்க போய் திறந்து பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா, இங்க ஃப்ரீ. பின்னாடியே 10 ரூபாய் கேக்குறாங்க. இங்க போனா சுடுதண்ணி உத்தரம்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. ஏண்டி ஆம்பளடி, ஆம்பளை முன்னாடி போய் திறந்து விட்டு உட்கார்ந்திருக்கேன். எனக்கு எப்படி வெதுன்னு இருக்கு தெரியுமா? பண்ணி நேரத்துக்கு எனக்காக பிளாஸ்டிக் என்னைக்காவது ஒரு நாள் கொதிக்க வச்சு ஊத்த போறதா இருக்கிறது சுருங்க போது பாத்து. அம்மா எங்க அந்த பக்கம் போயிருக்காங்களா? தானே எங்கனே பிடிச்சவள? அண்ணன் ஏரிவயல் நாடகத்தில் கண்ணாண்ணா 1994ஆம் ஆண்டு கண்டேன். நாடக உலகில் உங்களைப் போல் யாரையும் கண்டதில்லை. ஆமாம், கஸ்தூரி அக்காவை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர். என்னென்னத்தெல்லாம் ஞாபகம் வச்சுருக்காரு. 94 இல்லை 93லே கல்யாணம் பண்ணிட்டேன். 94 அவர் பார்த்துருக்காரு நாடகம். அஞ்ச வயலா
அஞ்சவயதை சார்ந்த பி நாட்டுச்சாமி அண்ணா அவர்கள் சார்பாக ரூபாய் 101 அன்பளிப்படுத்தி நல்லாசி வழங்கி இருக்கிறார்கள். அன்பளிப்படுத்தி நல்லாசி வழங்கிய அன்பண்ணா அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார்களுக்கும் நன்றி கலந்த வணக்கம் 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 அண்ணே பறவைகளும் வந்துருச்சு. ஒரே விரட்டா சுருணு சுருணு. ஏய் என்னே அட எங்கனே புடிச்சு தோச்சப்பல டாடி நீ என்ன பண்றேனா இப்படியே இறங்கி இந்த பக்கமா போ. பின்னால பொது கழிப்பிடம் இருக்கு. இல்ல அது காஞ்சும் காஞ்சிருமா. இதுக்கு விளக்கம் வேற. வெங்காயம் நான் போய் இதெல்லாம் அவுத்து காய போடுறேன். கருமம் இங்க பாருங்கம்மா. சொட்டு சொட்டு அடியுதுமா. கருமம் போய் தரடி. அப்பா பறவைகளும் வந்துருச்சு. சரிம்மா. ஒரே விரட்ட விரட்டிடுமா? ஏம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்னனே சந்தேகம்? நீங்க வந்தோன்னு என்ன சொன்னீங்க? என்ன சொன்னேன்? நம்ம ஆடி பாடுவோம்னு சொன்னீங்க. ஆமாண்ணே அப்பாவும் அப்படித்தானே சொல்லி அனுப்புனாங்க. ஆடி பாடி காவல் பாருங்க பறவைகளை விரட்டுங்கன்னு. நானும் பாக்குறேன் நீங்க வந்ததுல இருந்து பாடிக்கிட்டே இருக்கீங்களே. நீங்க எப்பத்தான் ஆடுவீங்க? ஆடி பாடி பறவைகளை விரட்டுறதுனா நான் பாடுவேன், நீங்க வந்து ஆடணும். அதுக்கு பேர் தான் ஆடி பாடி. இந்த ஆட்டத்துக்கு நாங்க வரவே இல்ல. எல்லாரும் சேர்ந்துட்டோம். ஆமா ஆமா எல்லாரும் சேர்ந்து கொண்டிருக்கோம். ஆலோலமோ ஆலோலமோ ஆலோலம் தாலோலமே ஆலோலோ ஆலோலோ ஆலோலம் தாலோலமே. போகாம இருக்கேன். கொஞ்சமாவது ஒரு மனசாட்சிக்கிறது இருக்கானே உனக்கு? எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு இந்த பறவைகளை நான் விரட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இந்த பிள்ளை அந்த பக்கம் ஓரமா கூட்டிட்டு போய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? நீங்க இங்க இருந்து என்ன பண்ணீங்க? நான் பறவை விரட்டுறேன். நான் இந்த பிள்ளை பாவாடைய விரட்டுறேன். நீ ஏன் இந்த பிள்ளை பாவாடைய விரட்டுற? பாவாடைக்குள்ளும் ஒரு சிறிய பறவை தூங்கி கொண்டிருக்கிறதம்மா. ரெக்க விரிச்சு பறக்க மாட்டேன்னு சொல்லுது. சிறிய பறவை சிறகை விரிக்க துடிக்கிறதே. மனசுக்குள்ளே இருக்குது. என்ன இப்படி ஆயிட்ட நீ கருமா? உன்னால அவர் கேட்டாரா அவர்னால நீ கேட்டியா? சரி அண்ணே ஆளுக்கு ஒரு பக்கமா இவ்வளவு நேரம் விளையாட்டு தரமா இருந்துட்டோம். சரி என்ன சரிங்களா? இனிமே கொஞ்சம் வினயமா இருக்கணும், அதுலயும் கொஞ்சம் விவரமா இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துக்கு தவமுனிவரும் தவ ஞானிகள்லாம் வரக்கூடிய இடம்னே. ஆமண்ணே அப்படி யாராவது வந்து என்னைய கூப்பிடுங்க, வேற யார் வந்து நீங்களே பாத்துக்கங்க. வரட்டும் அந்த தவமுனிவர். இன்னைக்கு அவருக்கு தான் கட்டையை கொடுக்கறதுன்னு இருக்கு. அவர் ஏற்கனவே கட்டையோட தானே வருவாரு. கட்டையை பறிச்சுக்கிட்டு விட்டுருவோம். அப்ப அவர் போகும்போது கையில அடிச்சுக்கிட்டு போகட்டும்.